தானாகவே வந்து என் கையில் விழும். தவ வலிமையப்படி சிவபெருமானை உத்தரித்தால் கனியானது தானா கைக்கு வரும். அந்த கனியை சிவபெருமானுக்கு படைத்துவிட்டு பிறகு புசிப்பது என் வழக்கம். அந்த நாள் இன்று வந்திருக்கிறது. அப்படி இதனால் வரைக்கும் ஆகாரம் கிடையாது, புசித்தது கிடையாது. சிவபெருமானை வேண்ட வேண்டும். மாமரத்தில் இருந்து மாங்கனியானது என்னுடைய தவ வலிமையால் கையில் விழும். விழுந்தவுடனே சிவபெருமானுக்கு படைத்து விட்டு பிறகு நான் புசிப்பேன். அதனால் பூஜையை பார்த்தேன். எடுத்துட்டு வந்தாயான சிவபெருமானை துதிக்கும் போது காலை நீட்டினு மடக்கு காலை காலை நீட்டினு காலை கப்பு காப்பியா வச்சுக்கணும். சம்போ சங்கரா தேவா சிவபெருமானே கனி வர வேண்டும். பிறகு உனக்கு நான் படைக்க வேண்டும். அதற்கு பிறகு நான் புசிக்க வேண்டும். ஒரே ஒரு மாமரம், ஒரே ஒரு மரத்தில் ஒரே ஒரு மாங்கலை, மாங்கலையில் ஒரே ஒரு மாம்பூ, அந்த பூவில ஒரே ஒரு கனி, அது வருடத்துக்கு ஒரு முறை கணிக்கக்கூடியது. அந்த கனியானது மந்திரத்தை உன்னுடைய நாமத்தை உத்தரித்தால் என் கையில் வந்து விழ வேண்டும். Video.
கனி 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 வருடத்துக்கு ஒரு முறை கனி என் கையில் விழணும் விழணும் விழணும். எங்கே காணும் கனி எங்கே? ஆச்சரியம், விழவில்லை. பார் மேலே மேலே பார். பார்த்தாயா? பாலானது சொட்டு சொட்டா ஒழுங்கு இப்பதான் வடிகிறது. எங்கேயும் போக முடியாது. யாரோ பறித்து விட்டார்கள். கனியை பறித்திருக்கிறார்கள். பறித்து விட்டார்கள். கீழே பாருங்க. ஒரு நிமிஷம் தப்பை ஒப்புக்கொண்டா மன்னிப்பு உண்டு உண்டு. தவறு செய்துவிட்டு தப்பை மறைத்தா தண்டனை உண்டு உண்டு உண்டு. என் நேரத்தில் பார்க்கிறேன் யார் பறித்தார் என்று. இவனா பறித்தாரா? அறிந்து விட்டு கீழே பார்த்தாயா? ரதம் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ரதத்தோட தடந்திருக்கிறது. ஆனால் இந்த நாட்டுக்கு இந்த காலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். கனியை பறித்து விட்டார்கள். ஆமா, ஒப்புக்கொண்டார் மன்னிப்பு உண்டு. இல்லையென்றால் கொடிய சாபம். ஆமா ஆமா தருவே. இந்த வானத்தை விட்டு போயிட முடியாது. சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்க்கலாம். பார்க்கலாமா? அறிந்திருக்கிறேன் யார் பறித்தது என்று. ஆனால் மன்னரே பேச்சாதே. கேட்கக்கூடிய கேள்விக்கு தக்க பதில். இந்த கானகத்தில் எல்லாரும் பொதுவாக நீ என்ன கேட்க போற? கானகம் பொதுவு, காடு பொதுவு, வீடு பொதுவு கிடையாது, ரோடு பொதுவு கிடையாது. கானகம் பொதுவு. நான் வருகிறேன். சபா சபா. இந்த வனத்தில் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப வரது கண்ணுக்கு நல்லா தானே தெரியுது. வருவது தெரிகிறது. ஆமா. என்ன ஒரு அனுமான பேச்சு. மறிப்பு கிடையாது. கானகத்தில் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். சபா சபா. ஆனால் அரசே, என்ன உன்னுடைய பெயர் என்ன? ஓ, இதே தெரியுமா? வடமதுர மன்னன் கொடுங்கோல். கொடுங்கோல் ஆட்சி மன்னன் போட்டது சட்டம். சபா சபா. வாழம் என்றால் இந்த உலகத்துக்கு சபா. அறிந்தேன் அறிந்தேன். உன் லீலைகளை நான் அறிந்தேன். இருந்தாலும் இந்த வனத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு மாமரம், ஒரே மரத்தில் ஒரே ஒரு மாங்கிளை, மாங்கிளையில் ஒரே ஒரு மாம்பூ. அந்த பூவில் இருந்து ஒரே கனியானது வருடத்துக்கு ஒரு முறை பறிப்பது வழக்கம். அதை பறித்தது உண்டா? இல்லை பறித்தவர்கள் பார்த்தது உண்டா? நான் காணகத்திலே பிடிச்சு பார்த்து நான் போயிருக்கிறேன். கனியாவது ஒன்னாவது நான் எதுவும் பார்க்கலையா? அப்படியா? ஓ ஓ ஓ. கனியும் பார்க்கவில்லை, இந்த முனியும் தெரியாது. ஆணவமான பேச்சு. ஒப்புக்கொண்டிருந்தா தவறுதலாக பறித்து விட்டேன். மன்னிப்பு. இருந்தாலும் இன்னும் அவர் கூட வந்திருக்கிறார்கள். ஆஹா, இந்த அரசரை பார்த்தால் திக்கு தெரியாமல் எப்படி செல்வது என்று தெரியாமல் முடித்துக் கொண்டிருப்பார் போல் மாட்டிக்கிட்டாரே. ஆனால் அரசே, எந்த வனத்திலே மாங்கனியை நீங்கள் பார்த்ததுண்டா? அல்லது பறித்தவர்களால் கண்டது உண்டா? சொல்லுங்க. தெரியாது தெரியாது. உன்னை கேட்கவில்லை. உன் வாய்தான் முடிஞ்சிருச்சு. போ போ போ. இவரை பார்த்தால் இவரிடம் அடிமை போல் தெரிகிறது. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்படி என்றால் பறிக்கவில்லை என்றால் ஒப்புக்கொள்ளலாமே. பொன்னினால் மாற்றி விடுவோ என்ற பயத்தில் இருக்கிறார். ஆகட்டும், இந்த அரசர் ஒரு புறம் இருக்கட்டும். நிற்கும் போதே இது பார்த்த ஒரு ஆணவ ஆவடி பிடித்து கொண்டு போல தெரிகிறது. ஒரு ஆண்மகனை பார்த்தால் கையை இப்படி வைத்துக் கொள்வாரா? பெண்களை பார்த்தால் அடக்கம் அடக்க வேண்டும். பெண்மணியே
சிறப்பான பெண்மணி. உன்னை கட்டியவன் உனக்கு கீழே காலு கீழே தான் எல்லாருமே கேள்தான் காரணம் உன் பேச்சு எப்படி என்ன பார்க்க தவறுகிறது. ஒரு முனிவரை பார்த்து என்ன அப்படி உடலாமா தவறு இல்லையா? ஒரு முனிவர் இல்லையா? உன்னை பார்த்து நான் பயப்படணும். என்ன வேணும் உனக்கு? பயப்பட வேண்டாம் மங்க, ஏனி பயப்பட வேண்டாம். இதற்கும் இருக்கிறது பின்னாடி. பெண்மணி, மாமரத்தில் இருக்கக்கூடிய மாங்கனியை பறித்தது உண்டா அல்லது பறித்தவரை பார்த்தது உண்டா? தெரியாது தெரியாது. மாமரத்துல ஒரே ஒரு மாங்கனி பறித்தது உண்டா அல்லது பறித்தவர் தாங்கள் பார்த்தது உண்டா? ஓ அப்படின்னு கேக்குற. யோ உனக்கு என்ன புத்திக்குதா உனக்கு? ஓஹோ, மாம்பழம்னாவே எனக்கு என்னன்னே தெரியாது. சபா எந்த மாங்கனி எந்த முடிஞ்சு அருமையான வார்த்தை. கனியை பார்க்கவில்லை. அமைதி, உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். பெண்மணியே, வாரணசாமி வணக்கம். அடக்கம் அமர்வுள் வைக்கும். சபா சபா, குடும்பத்துக்கு ஏற்றவாறு பெண்மணியாக இருக்கிறார். பெண்மணியே, இந்த வனத்தில் பார்த்தால் மாங்கனியை பார்த்தது உண்டா இல்லை அது பறித்தவரை நாம் கண்டது உண்டா? அருமையால் பறிக்க சொன்னேன். நான் அறக்க சொன்னேன். என் அண்ணார் அறுத்தார். நான் மட்டுமே முதலிலேயே உங்க அண்ணன் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார். தவறுதலாக பறித்து விட்டேன் என்று சொல்லியிருந்தார். அப்பவே மன்னித்திருப்பேன். இனி விட மாட்டேன். யாருக்கு பறிப்பது? அல்லும் பகலும் நான் இறைவனை வேண்டுகிறேன். யார் அவர்? அந்த பரமனுக்கு படிக்கக்கூடிய கனி. பாசமாய் பரமனுக்கு தெரியவில்லை. மன்னித்து விடுங்கள் சுவாமி. நான் தெரியாமல் இது வல்லவா பெண்ணிற்குள் அடக்கம். பாசமாய் படைக்கக்கூடிய கனி பரமனுக்கு என்று தெரியவில்லையே முனிநாதா, மன்னித்து விடு. மன்னிக்கக்கூடிய எப்பொழுது நீ என்னை ஆணவத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறாயோ உனக்கு என்ன தருகிறேன்? ஆணவத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆணவத்தோடு பேசுகிறார். உன் தங்கை தேவைக்கு வைத்து 8 குழந்தை பிறக்கும். 7 குழந்தையால் உனக்கு அழிவு கிடையாது. 7 குழந்தையால் உனக்கு அழிவு கிடையாது. பிறக்கக்கூடிய 8வது குழந்தையா கட்டாய மரணம்.
சுட்டு போடாச்சு மன்னன். போட்டது சட்டம், நாட்டுக்கு நிகர் கிடையாது. என் தங்கையினுடைய வார்த்தை கேட்டு நான் மோசம் போயிருக்கேன். மாங்கனியால் எனக்கு சாபம் கேட்கிறது. யோவையை வயிற்றிலே பிறக்கின்ற குழந்தைகள் 8வது குழந்தையால் எனக்கு கட்டாய மரணம் என்று. விடமாட்டேன், விடமாட்டேன். நான் உண்மையாகவே தான் சொன்னேன். கேட்டதை பறிக்க சொல்லி காட்டி கொடுத்து விட்டார். விடமாட்டேன், விடமாட்டேன். ஓய்ய வாழ்க்கை ஒரு தங்க கிடையாதவா? நான் தாலி கட்டிய மனைவி என் மனைவி. ஏண்டால் லவடி பழம் தான் இருக்கு. ஒரு வார்த்தை 2 வார்த்தை 3 வார்த்தை சொன்ன கேட்கல. அடுத்த மாதிரி தொடர்ந்து அறிவு கிடையாது. ஒரு ஓட்டுமே அவனை போட்ட முதல்ல என்ன விடுவதா? மரியாதை போடுறேன். இதோ விடமாட்டேன். அவசரமா இப்போ உனக்கு சாபம் வந்துருச்சுன்னு பயப்படுறேன். சொல்லுங்க, உன் தங்கை குழந்தை பிறந்தால் குழந்தையா இருந்தா உனக்கு சாபம். சாபம் அவன் மடியான சாபம் கூட சாபம் கொடுத்தான். எப்படி வேத நேரத்தான் உன் தங்கையை தொட வேண்டாம். பிறந்தாத்தானே அந்த குழந்தையான எனக்கு மரணம். காப்பாற்ற வேண்டும். சொல்ற வார்த்தை கேட்கல. அண்ணா கோபத்தில் இருக்கிறார். சரி ஐயா, தாங்கள் உத்தரவு எப்படியா அப்படி செய்ய. ஓடாத கண்டால் வெட்டி விடுவேன். நான் உண்மையை சொன்னது ஒரு தவறா? சும்மா சொல்லி எப்படியாவது தடுத்து விடுங்கள் அண்ணா. அது ஆகாத போட்டா போட்டுத்தான். உன்னால் தானே புள்ள போட்டுத்தான் ஆபத்து. உன்னை சிறையில் போட்டா நக்குமாங்க. குருதேவாவது எந்த தேவாவது போறீங்க கை கிடைக்க கிழவனுக்கு மாடலாம் ஓடா ஆளு சரியில்லை பண்ணாலே பண்ணி போடுவான். இவர்களுக்கு போட்டாச்சு. அண்ணா ரெண்டு பேருமே சிறையில் போட்டுங்க. போட்டாச்சு. இதுவேளை நீ தான் நாட்டுக்கே குடும்பம் இருந்தாலும் ஒரு சின்ன வார்த்தை சொல்ல. ஏன்னா செல்ல பண்ண நானு சொல்லிட்டேன். சொல்லு. கருதி விடுங்க
தப்பி பிழைத்து கொள்கிறோம் அண்ணா. எங்களை மூவரையும் தரித்து விடுங்கள் அண்ணா. சென்று வருகிறோம் அண்ணா. ஓடி போய் பொழிச்சுக்கிறோங்க அண்ணாங்கண்ணா. கண்காணால் எடுத்துட்டு போயிடுறேங்க அண்ணா. கைவில விட்டுருங்க அண்ணா. அப்படியா? ஆமா அண்ணா. நல்ல ஆலோசனை. இப்படி அந்த கண்டார ஒளி காட்டித்தான் கொடுத்தா உங்க ஜோடு கூட்டு மாதிரி வாடி என்னண்ணா? என்னால சின்ன காட்டி கொடுக்குறது கட்டு போடுறியா அண்ணா? இவர்களை 3 பேரும் ஒண்ணா விடக்கூடாது. ஆமா ஆமா தனித்தனியாக கல்லறை கட்டி கல்லறைக்குள்ள தனித்தனியா வைத்து விடு. ஆளுக்கு ஒரு சில்லறை முடிக்கிறாளடா. அவளை என்ன செய்யற? நாங்க கல்லறைக்குள்ள கட்டி வைத்து அடைச்சு வச்ச உடனே அவ இடுப்புக்கும் மேல உயரமாக ஆராச பண்ணி கட்டணும். அந்த நாவுக்கு அவ இடுப்புக்கு சங்கிலி போடு. பக்கத்துல என்ன பண்றேன்? பக்கத்துல செவடனு குரடனு காவல். அது பக்கத்துல யாரும் இருக்கிறேன். என்னது? கோபுர கலதியன் இருக்கு. தப்பு தவறி அவர் கற்பம் மோதி குழந்த பிறக்க இடுப்பு ஆட்ட ஆராய்ச்சி மணி அடிச்சா என்ன குரடம் போய் செவடம் அல்ல வில்ல, செவடம் அந்த குரடம் மேல வில்ல. 2 பேரும் கோவல கலத மேல விழுந்தா அந்த கலத கொத்தனா அந்த கலத வந்து சொல்லி சொன்ன உடனே குழந்த பிறந்தனு தெரியும். ஆகட்டும் மகாராஜா. முடிய போறான். சீக்கிரமா போய்